வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அதிதி பக்கத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார் கனடாவில் பல துறைகளில் உழைத்து வரும் பிரபல்யங்களில் ஒருவரும், பிரித்தானிய மகாராணியினால் பாராட்டை பெற்ற ஒருவரும், கனடாவை பற்றிய ஆய்வு நூல்களில் 4 ஆய்வு நூல்களை எழுதி 5 நட்சத்திர அந்தஸ்துகளை பெற்ற ஒருவருமான திரு அப்பாத்துரை அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நாள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கழகத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றிகள் ஐயா. தற்காலத்துல வெளிநாடை நோக்கி எங்களுடைய இலங்கையில இருந்தும் சரி, மற்ற நாடுகள்ல இருந்தும் சரி, வெளிநாடை நோக்கி நிறைய பேர் பயணிக்கிறாங்க ஐயா. இலங்கை போன்ற பல நாடுகளில் இருந்து கனடாவுக்கு குடியமர்றதுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் போறாங்க. இது பற்றி உங்களுடைய ஆலோசனை என்ன ஐயா? குறிப்பாக சொல்ல போனால் இந்த அறிவியல் ரீதியிலே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக 220 நாடுகளுக்கு மேற்பட்ட பல நாடுகளில் இருந்து பல மக்கள் பல நாடுகளுக்கு சென்று நிரந்தரமாக, தற்காலிகமாக, அகதிகளாக, உல்லாச பிரயாணமாக, குடும்ப இணைவின் கீழே பல வகையாக பெறுகிறார்கள். அந்த வகையிலே உலகத்திலே மிகவும் மக்கள் விரும்பி போகின்ற நாடுகளிலே முன்னணி நாடாக இருப்பது கனடாவாகும். கனடாவை பொறுத்த மட்டும் அதை நாங்கள் ஒரு மினிச்சர் வேர்ல்டு என்றே சொல்லலாம். ஒரு குட்டி உலகம் மாதிரி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்தவர்கள் கனடாவிலே வசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருக்கிற போது இப்படி வருகிறவர்கள் யார் யார் வருகிறார்கள், என்னென்ன தகவல் வேண்டும் என்றது ஒரு பெரிய கேள்வியாக பலர் மத்தியிலே இருக்கிறது. ஒரு சிலர் கோடிக்கணக்கான காசை கொட்டி விட்டு கனடாவுக்கு வர முயற்சிகள் எடுத்து வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சிலர் மிக இலகுவாக கனடாவுக்குள்ளே காலடி வைக்கிறார்கள். மற்றும் சிலர் கனடாவுக்கு வருகை தந்த பிறகு அந்த நாட்டினாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விலையிலே திரும்பி அனுப்பப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். மாணவர்களாக வருகிறார்கள். அதைவிட குடும்ப இணைவிலே கணவன் மனைவியாக வருகிறார்கள். அதைவிட அவர்கள் தங்கள் பெற்றோர்களை, சகோதரர்களை வரவழைத்துக் கொள்பவர்களாக வருகிறார்கள். இதைவிட தொழில்துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் கனடாவிலே உழைத்து, அதாவது இலங்கையிலே உழைக்கிற ஒரு மணித்தியாலத்திலே பெறுவதை விட பல மடங்காக காசு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வருகிறார்கள். இவற்றை தாண்டி உல்லாச பிரயாணத்திலே கனடாவின் பல இடங்களை பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று வருகிறவர்கள் ஆக இருக்கிறார்கள். அந்த ரீதியிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே, இலங்கையிலே இருந்து கனடாவுக்கு வருகிறவர்களை பொறுத்த மட்டிலே அது பெருந்தொகையாக இல்லை. இன்னும் ஒரு வகையிலே சொல்ல போனால் உலகளாவிய நாடிலே இலங்கை ஒரு சிறிய நாடாக பார்க்கப்படுகிறது. இப்போ சீனா போன்ற பெரிய வளர்ச்சி அடைந்து அடுத்த உலக வல்லரசாக வருகிற நாடிலே இருந்து பலர் வருகை தருகிறார்கள். அதனை விட இந்தியாவில் இருந்து மாணவர்களுடைய வருகை தொகை பெருகி வருவதனாலே இந்த நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மாணவர்களுடைய வருகையை குறைத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் இன்னொரு புறத்திலே எடுக்கப்படுகிறது. இவற்றை தாண்டி ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் தான் அந்த தேசத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்கள். 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் மங்கோலிய நாட்டிலே இருந்து அலாஸ்கா ஊடாக கனடாவுக்கு குடியமர்ந்தவர்கள் தான் கனடாவினுடைய மூத்த குடிமக்கள். அவர்கள் கனடாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள் அல்ல. அதாவது கனடா என்ற தேசத்திலே மனித வளம் தோன்றியதே ஆசியாவிலே இருந்து வந்தவர்கள். அதற்கு பிறகு கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே கனடாவிலே பார்த்தவர்கள் ஸ்பானியர்கள். அதை தாண்டி அங்கே குடி அமர்ந்து கொண்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். அந்த காலகட்டத்திலே பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே உலக வல்லரசு போட்டி பெரிசாக இருந்த காலகட்டத்திலே அவர்கள் வந்த பிறகு பிரித்தானியர்கள் அவர்களிலே தங்களுக்கு கீழே வைத்து ஆட்சி புரிய தொடங்கினார். அங்கே உள்ள ஒரு விசுவாசமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது பிரெஞ்சு வம்சாவளியை சார்ந்தவர்கள் மிக குறைவாக இருந்தாலும் ஆங்கிலமும் பிரெஞ்சு மொழியும் எந்த இடத்திலும் பேசப்படுகிற மொழியாக, அரச கரும மொழியாக இருக்கின்ற ஒரு சிறப்பு அந்த நாட்டுக்கு இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற கனடாவை பொறுத்தமட்டிலே கனடாவிலே அண்மை காலமாக மனிதவள தட்டுப்பாடு என்பது ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது உங்களை போன்ற இளம் பிள்ளைகள் திருமணமாகிறார்கள், ஆனால் பிள்ளை குட்டி வேண்டாம் என்கிறார்கள்.
இன்றைக்கு வள்ளுவன் இருந்தால் சொல்லுவார், யாழ் இனிது குழல் இனிது மழலை கரைச்சல் என்று. அந்த வகையிலே சைல்ட்லெஸ் ஃபேமிலி என்பது பெருகி கொண்டு வருகிறது. அதனாலே இயற்கையாக இறக்கிறவர்களுக்கு ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் பிறந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 2வது உலக மகா யுத்தம் 1939ஆம் ஆண்டு தொடங்கி 45ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்து, அதற்கு பிறகு 60ஆம் ஆண்டுகளில் பெற்று எடுக்கப்பட்ட பிள்ளைகள் தொகை அதிகமாக இருந்து அவர்களை பேபி பூமர்ஸ் என்றார்கள். அவர்கள் இப்பொழுது முதியவர்களாக வந்து அவர்கள் தொகை ஏறி சற்று இறங்கிறது. இப்படியான வகையிலே கனடா நிலப்பரப்பை பொறுத்தமட்டிலே ரஷ்யாவுக்கு அடுத்ததாக 2வது பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலப்பரப்பின் பெரும் பகுதி மக்கள் வாழ்க்கைக்கு அவசியமானதாக தெரியவில்லை. அமெரிக்க எல்லைப்புறத்தில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டருக்குள்ளே 90% கனேடியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்கு இருக்கின்ற அந்த குளிர் வனாந்தரம் என்பது சஹாரா பாலைவனம் போல இருக்கிறது. சஹாரா பாலைவனத்தினுடைய அதே அளவு சைஸான் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே கனடாவினுடைய வளர்ச்சி எப்படி என்று பார்ப்போம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கனடாவில் அதிக அளவான நிலப்பரப்புகள் இருக்கிறதாகவும் அதுல குடியமர்றதுக்கு ஆட்கள் தேவையாக இருக்கிறதாகவும் நீங்கள் சொன்னீங்க ஐயா. இதனாலதான் எங்களுடைய நாடுகள்ல இருந்து மக்கள் அதிக அளவாக இப்ப பயணிக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. கனடாவை நோக்கி அதிக அளவாக பயணிக்கிறதுக்கு இந்த நிலப்பரப்பு என்ற ஒரு விடயம் முக்கியமாக இருக்கிறது ஐயா. இதில் முக்கியமானது ஒரு விடயம், கனடாவில் குடியமர என்னென்ன தகமைகள் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். கனடாவை பொறுத்த மட்டுமே கனடாவினுடைய நிலப்பரப்பு மட்டுமல்ல, அமைதியான ஒரு நாடு. கலாச்சாரத்தை அனுசரித்து கொள்ளுகிற நாடுகளில் முதன்மையான இடத்தை பெறுகிறது. உங்களுடைய நிறம், உங்களுடைய மதம், உங்களுடைய மொழி ஆகியவற்றை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. யாருக்கு என்ன தகமை இருக்கிறதோ அவருக்கு முதலிடம் கொடுக்கப்படுவது தான் மல்டி கல்ச்சரலிசம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதன் கீழே பார்க்கப்படுகிற போது பல நாடுகளில் இருந்து வருகிற போது இந்த வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய கேள்வியினுடைய அடிநாதமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நாட்டினுடைய இன்றைய நவீன பொருளாதார துறையிலே சில துறைகளிலே போதிய அளவு ஆட்கள் இல்லை. இன்னும் சில துறைகளிலே போதிய அளவு ஆட்கள் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் தாவரவியல் பாட்னியில் பிஎஸ்சி எடுத்தாலும் அதற்கான சரியான நிறைய வேலை வாய்ப்புகள் அங்கே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சைடிலே ஒரு டிப்ளமோ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ அப்படியான ரீதியில் இந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்றது ஒரு கேட்டினுடைய துறப்பாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் நவம்பர் மாதம் மாணவர்களாக வருகிறவர்கள் அவர்களுடைய துணைவியார்கள் அல்லது துணைவன் ஆகியவர்களை பொறுத்த மட்டிலும் கூட அவர்களுக்கு அதாவது ஒருவர் படித்தால் மற்றவர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அதிலே இந்த மாதத்திலிருந்து சில மாறுதல்களை கொண்டு வருகிறார்கள். எந்தெந்த துறையிலே கனடாவுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்களோ அதை லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்று சொல்கிறார்கள். அப்படியானவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அப்படி என்று சொல்லப்படுகிற போது குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு சில துறைகளிலே ஆள் தட்டுப்பாடு இருக்கலாம். 2 வருடத்திலே அதற்கான ஆட்கள் நிறைய வரலாம். அங்கே படித்தவர்களெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரலாம். ஆகவே 2 வருடத்துக்கு பிறகு இன்னொரு துறையிலே ஆட்கள் தேவைப்படலாம். அதைத்தான் லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்கிறார். இப்போ கனடாவில் பெரிய கம்பெனிகள் இருக்கலாம். அந்த கம்பெனிகள் தான் நினைச்ச மாதிரி ஆட்களை வெளிநாட்டிலேருந்து வரவழைக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் உள்நாட்டிலே அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அது அகதியாக கூட இருக்கலாம், நிரந்தர பதிலுரிமை கொண்டவராக இருக்கலாம், படித்தவர்கள் ஆக அல்லது குடியுரிமை கொண்டவராக இருக்கலாம். ஆகவே உள்நாட்டிலே அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு பெரிய கம்பெனி வெளிநாட்டிலிருந்து தன்னிச்சையாக ஆட்களை கொண்டு வர முடியாது. தான் லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்கிறார்கள். அந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது மனித வள தட்டுப்பாடு எந்தெந்த துறையில் இருக்கிறதோ அந்தந்த துறைக்கு வருகின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த தொழில் நிறுவனங்கள் தன்னிச்சையாக ஆட்களை கொண்டு வர முடியாது. இதற்கு ஒரு சின்ன விதிவிலக்கு வைத்திருக்கிறார்கள். மத ரீதியாக
இந்த மத குருமார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்படியான லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்று கிடையாது. அவர்கள் அறையும் வரவழைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஆகவே இப்படியாக இருக்கிற போது கனடாவுக்கு யாரும் வரலாம் என்றது அல்ல. எந்தெந்த துறையிலே ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் கனடாவுக்கு வருகிறவர்களை நாங்கள் விகிதாசார அடிப்படையில் பார்த்தால் கனடா 60% 65% பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப துணை கொண்டவர்கள் தான் முதலாவது இடத்தை பெறுகிறார்கள். அதாவது கனடிய பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தி கொள்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு இந்த உள்ளூர் ஆட்கள் தட்டுப்பாடு இருக்கிறவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார். அந்த 60% 65% போனால் எஞ்சி இருக்கின்றவர்கள் என்று பார்க்கப்படுகிற போது குடும்ப இணைவாக இருக்கிறது. அதாவது ஒருவர் வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணமான கணவனையோ மனைவியோ பிள்ளைகளோடு வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த திருமணத்திலே கூட சிலர் போலி விளையாட்டு செய்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றால் கனடாவுக்கு வருவதற்காக போலி திருமணம் செய்கிறார்கள். காசு வாங்கி செய்யலாம் வேறு வகையில். பிறகு கனடாவுக்கு வந்த பிறகு அவர்கள் விவாகரத்து செய்து அவர்கள் வாழ வைக்க பார்க்கிறார்கள். ஒரு முறை நீங்கள் நிரந்தர பதிவுரிமை பெற்றுக்கொண்டால் அந்த நிரந்தர பதிவுரிமையை கேன்சல் பண்ணுவது இலக்குவானது அல்ல. நீங்கள் ஏதாவது பயங்கரவாத தீவிரவாதத்தோடு தொடர்புடையவர் என்றால் தான் அதை செய்யலாம் என்கிறார். ஆகவே என்னென்ன பொருளாதாரத்தை உயர்த்த முடியுமோ அதுதான் கனடாவினுடைய குடிவரவினுடைய அடிநாதம். அதை அடுத்து அதற்கு அப்பாலே இரண்டாவதாக பார்க்கப்படுகிறது குடும்ப இணைவு. குடும்ப இணைவு என்று சொல்லப்படுகிறது கணவனோ மனைவியோ வெளிநாட்டில் இருந்தால் அவர்களை வரவழைத்துக் கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற போது 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் மனைவியோடு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுகின்றன. அதிலே கூட சிலர் குளறுபடி செய்கிறார்கள். கனடாவுக்கு ஆட்களை கொண்டு வருவதற்காக காசை வாங்கி அல்லது வேறு ஒரு காரணத்தாலே திருமணம் செய்து கனடாவுக்கு வந்த பிறகு அவர்களை விவாகரத்து செய்து கொள்ளுகிறார்கள். அப்படியான விவாகரத்து என்று சொல்லப்படுகிற போது இப்படியான வகையில் அவர்கள் சில கட்டுப்பாடு கொள்கிறார்கள். அதாவது ஒருவர் அந்த கணவனாலோ மனைவியாலோ வரவழைக்கப்பட்டவராயிருந்து 5 வருஷத்துக்குள்ளே அவர்கள் பிரிந்த பிறகு அவர் இன்னொருவரை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு சில தடைகள் இருக்கிறது. அல்லது இங்கே உள்ள கனடாவிலே நிரந்தர பதியுரிமை பெற்றவர்கள், கனடாவிலே குடியுரிமை பெற்றுக்கொண்டவர்கள், கனடாவிலே அகதிகளாக வந்தவர்கள் என்று பார்க்கப்படுகிற போது இப்படியான குளறுபடி இருக்கிறது என்பதனாலே திருமணம் ஒழுங்கான திருமணமா என்று பார்க்கிறார். அடுத்ததாக ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். முன்னொரு காலகட்டத்திலே பெற்றோரையும் அவர்கள் தாராளமாக வரவழைக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். ஜேசன் கெனி அவர்கள் குடியரசு அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே பார்த்தார்கள், பெற்றோராக வருகிறவர்களுக்கு மருத்துவ சேவை இலவசம், அதைவிட சமூக சேவை நிறைய இருக்கிறது என்ற காரணத்தினாலே பெற்றோர் வருகை இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டு சூப்பர் விசா ஒன்றை அவர் கொண்டு வந்தார். இப்போ சூப்பர் விசா என்று சொன்னால் அது நிரந்தரமாக இருப்பதல்ல, தற்காலிகம். உதாரணமாக தற்காலிகம் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் மருத்துவ சேவைக்கு காசு கட்ட வேண்டும், படிக்க முடியாது, அடுத்தது வேலை செய்வது என்ற கட்டுப்பாடு. அந்த வகையிலே இந்த பெற்றோராக வருகிற சூப்பர் விசாவில் வந்தால் அவர்கள் 5 வருஷம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மெடிக்கல் வந்தால் காசு கட்ட வேண்டும். அவர்கள் அப்படியான கட்டுப்பாட்டின் கீழே இருப்பதனால பெற்றோர் வருகையை குறைத்து விட்டார்கள். அடுத்ததாக பெற்றோரை நிரந்தரமாக வரலாம் என்று சொல்லப்படுகிற போது 2020ஆம் ஆண்டு அளவிலே பிறகு 20க்கு பிறகு வந்தவர்களை பொறுத்தமட்டிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் மட்டுப்படுத்தி விட்டார்கள். 2020 எத்தனை பேர் வரவழைக்கப்பட்டார்களோ அதுக்கான விண்ணப்பம் இருந்ததோ அதிலே தெரிவு செய்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பெற்றோரை வரவழைத்துக் கொள்வது என்பது முன்னர் போல நிரந்தர பதிவுரிமையிலே மிக கடினமாக இருக்கிறது. அடுத்ததாக வருவாயை பார்க்கிறார்கள். ஒரு முறை ஜேசன் கெனி அவர்கள் குடியரசு அமைச்சர் இந்த காலகட்டத்திலே அவர் மறைமுகமாக சொல்லியிருந்தார், இப்படியாக வருகிறவர்களாலே இலவச மருத்துவ சேவை பெருமளவு போகிறது மற்றும் சில நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி இருந்து இப்பொழுது பெற்றோர் வருகை என்பது உதாரணமாக சொல்ல போனால் இங்கே உள்ள பெற்றோர்கள் எப்படா என்னை கூப்பிடுவான் என்ற மகன் அப்படி என்றெல்லாம் இருக்கிறவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த பெற்றோர் வருகையை சூப்பர் விசா என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூப்பர் விசா என்று சொன்னால் அது ஒரு விசிட்டர் விசாவினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக இருக்கிறது.
அதாவது பெற்றோர் அங்கே வந்திருந்தால் முன்னர் அவர்கள் நிரந்தரமாக வந்திருக்கிற போது இலவச மருத்துவ சேவை, இலவச சமூக சேவைகள் பல கிடைக்கிறது. அதை விட அவர்கள் தொடர்ந்து இருந்து 10 வருஷம் வசித்தால் அவர்களுக்கு பென்ஷனும் கிட்டும் 65 வயதுக்கு பிறகு. இப்பொழுது இந்த சூப்பர் விசாவில் பெற்றோர் வரவழைத்துக் கொள்வதிலே அவர்களுக்கு இலவச மருத்துவ சேவை இல்லை. அவர்கள் 10 அல்ல 20 வருஷம் வசித்தாலும் நிரந்தர பதிவுரிமை இல்லை, பென்ஷன் எடுக்க முடியாது. பரந்து பற்ற ஆட்களை வரவழைப்பதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு சில சுயநல எண்ணங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே கனடாவை பொறுத்தமட்டிலே கனடாவிலே மாணவர்களாக வருகிறவர்கள், தற்காலிக வேலைக்கு வருகிறவர்கள், இப்படியானவர்களை பொறுத்த மட்டிலே கனடாவினுடைய இன்றைய தொழில்நுட்ப தட்டுப்பாடு உள்ள இடங்களிலே அதிலே பணிபுரியக்கூடியவர்களுக்குத்தான் முதல் உரிமை வழங்கப்படுகிறது. அப்படியான இந்த முதலுரிமை வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற போது, அதாவது தொழில் நிறுவனங்கள் தன்னிச்சைப்படி வெளிநாட்டிலிருந்து ஆட்களை வரவழைத்துக் கொள்ள முடியாது. அது பெரிய கம்பெனியாக இருக்கலாம், சின்ன சாப்பாட்டு கடையாக கூட இருக்கலாம். சரி, அப்படி இருக்கிற இந்த வகையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்ற ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த லேபர் மார்க்கெட் என்று சொல்லப்படுவதாக இருப்பது, அவர்கள் முதல் வெளிநாட்டிலிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு முன்னர் இந்த கம்பெனிகள் இந்த ஜாப் பேங்க் போன்ற வெப்சைட்டிலே அவர்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் ஒரு 30 நாளைக்கு. அப்போ அப்படி விளம்பரப்படுத்த உள்ளூர் ஆட்கள் விண்ணப்பிப்பார்கள், வெளியூர் ஆட்கள் விண்ணப்பிப்பார்கள். அதில் உள்ளூர் ஆட்களுடைய தொகை அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வெளியூர் ஆட்கள் என்று சொன்னால், வெளியூர் ஆட்களில் உங்களுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சானை விட இன்னொரு நாட்டை சார்ந்தவர், உங்களுடைய நாட்டு அல்லாத, இலங்கை அல்லாத, சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அந்த நாட்டில் உள்ளவர் கூடிய அளவு தகமை கொண்டால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போ அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ரீதியிலே வெளிநாட்டிலிருந்து வர்றவர்கள் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் இத்தகைய தகமை. இரண்டாவதாக, மாணவர்களாக வருகிறவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவியாக வந்திருக்கலாம், அதில் ஒருவர் படிக்க மற்றவர் வேலை செய்யலாம் என்று இருந்தது. இப்பொழுது இந்த மாதத்திலிருந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். அந்த மனைவி படிக்கிற போது கணவனாயிருந்தால் என்னென்ன வேலைக்கு ஆட்கள் அங்கே தேவைப்படுகிறதோ அந்த துறை சார்ந்து வேலை செய்யலாமே தவிர வேறு எதிலும் செய்யலாம் என்பது அல்ல. அடுத்ததாக சில கட்டுப்பாடுகள் இருக்காது, ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகளிலே ஒன்று. அதாவது இவர்கள் அங்கே வந்து படிக்கலாம், படித்த பிறகு அந்த படித்த தொழில்நுட்ப துறையிலே அவர்கள் 3 வருடம் என்று வைத்தால் அதிலே 1 வருட அளவுக்கு தொடர்ந்தோ விட்டோ அவர்கள் அந்த தகமை பெற்றிருந்தால் அவர்கள் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக அங்கே வசிக்கலாம். இப்பொழுது பார்க்கப்படுகிற போது அவர் சொல்கிறார்கள், உதாரணமாக சொல்ல போனால் 2 பிள்ளைகள் இந்த நாட்டிலேருந்து அங்கே வந்தார்கள். அவர்கள் கொமர்ஸ் படித்தார்கள். கொமர்ஸிலே ஒரு லோன் செக்ஷன் சம்பந்தமான ஒரு செக்ஷனை படித்தார்கள். அப்படியாக இருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அங்கே நிரந்தர பதிவுரிமை கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு வந்த காரணம், அவர்கள் பாண்டித்தியம் பெற்ற துறை வேறு. அவர் பேங்க்லேயும் ஒரு கேஷியராக இருந்தால் கேஷியருக்கும் படித்ததுக்கும் தொடர்பில்லை என்று வந்திருக்கிறது. ஆகவே இப்படியான நிலைப்பாட்டிலே படிக்கிறதுல என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணினீர்களோ அந்த துறையிலே அவர் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படியாக மாணவர்கள் வருகையிலே கட்டுப்பாடு இருக்கிறது, தொழில்துறை சம்பந்தமாக வருவதிலே கட்டுப்பாடுகள் பல இருக்கின்றன. அகதிகளை நிறைய உள்வாங்குற நாடுகளில் வந்து கனடா முதன்மையான ஒரு நாடாக இருக்கிறது ஐயா. அந்த வகையில இந்த அகதிகளின் வருகையை வந்து நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் கனடாவை பொறுத்த மட்டிலே கனடாவிலே பெரிய அமைச்சர்களாக பெரியவர்களாக இருக்கிறவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே அகதிகளாக வந்தவர்கள். இப்போ அமெரிக்காவையும் கனடாவையும் எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவிலே பிரசிடெண்டாக வர்ற அந்த நிலைப்பாடு என்கிற போது, அதாவது கனடிய அல்லது பல நாட்டு குடிமக்களை 2ஆக பிரிக்கலாம். நேச்சுரலைஸ் சிட்டிசன், மற்றது சிட்டிசன் பை பர்த். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் அமெரிக்கா கனடா ஆகிய 2 வளர்ந்த நாடுகளில் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், நீங்கள் இன்னொரு இந்தியனையோ ஸ்ரீலங்கனை கல்யாணம் கட்டி கனடாவுக்கு வர்றீர்கள் அல்லது அமெரிக்காவுக்கு போகிறீர்கள். அங்கே உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிள்ளை அமெரிக்கனாக வருகிறார், அந்த பிள்ளை கனேடியனாக வர்றது, அந்த உரிமை இருக்கிறது. இந்த 2 நாட்டிலும் அந்த உரிமை இருக்கிறது. அப்படியாக இருக்கிற போது இந்த அகதிகள் என்று கேள்விப்பட்டு சொன்னீர்களே, அகதிகளை பொறுத்த மட்டும் கனடாவில் இருக்கிற தமிழர்களிலே மிக கணிசமானவர்கள் அகதிகளாக வந்தவர்கள். 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து நிறைய பேர் அகதிகளாக வந்தார். நீங்கள் அகதிகளாக வந்தால் என்ன, படித்தவராக வந்தால் என்ன, குடும்ப இனவிலே கணவன் மனைவியாக வந்தால் என்ன,
நீங்கள் கனடிய குடியுரிமை பெற்ற பிறகு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகளில் பாரதூரமாக ஈடுபட்டால் அது உங்களுடைய குடியுரிமையை கூட கலைந்து திருப்பி அனுப்பலாம். ஆனால் நடைமுறையாக அது மிக குறைவு. ஆகவே அப்படியாக இருக்கிற போது அகதிகளை வரவழைத்து கொள்வதிலே கனடா ஒரு முன்னணி, நீங்கள் சொன்ன மாதிரியாக ஒரு முன்னணி நாடாக இருக்கிறது. பெரும் அளவு அவர்களுக்கு உரிமை இருக்கிறார். இன்று இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு உல்லாச பிரயாணத்தில் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் அகதி உரிமை கோர பார்க்கிறார்கள். இன்றைய நிலையிலே இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு அகதி உரிமை பெற்றுக்கொள்வது மிக கடினம். அதாவது இன்டர்னல் ஃப்ளைட் ஆல்டர்னேட்டிவ் என்ற ஒரு சரத்து இருக்கிறது. அதாவது நீங்கள் மட்டக்களப்பில் இருக்க முடியாவிட்டால் மன்னாரில் இருக்கலாம், அம்பாந்தோட்டையில் இருக்க முடியாவிட்டால் காங்கேசன் துறையில் இருக்கலாம். அப்போ முழுமையாக பார்க்கப்படுகிற போது இப்பொழுது இலங்கையிலே உள்ளவர்கள் அகதி உரிமை கோரக்கூடிய அளவுக்கு பெரிய வாய்ப்பில்லை. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் உக்ரைனில் உள்ளவர்களுக்கு இந்த அகதி பிரச்சனை பெருசாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே அகதி என்று முன்னர் 1980 தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த வேளை சோமாலியர்களும் தமிழர்களும் பெருமளவு அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இன்றைய சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்றால், இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு இலங்கையில் இருந்து வந்த கணிசமானவர்கள் உல்லாச பிரயாணம் என்று வந்து அகதி உரிமை கோரத் தொடங்கிவிட்டார்கள். அதிலே அவர்கள் வெற்றி பெறுவது மிக குறைவாக இருக்கலாம். ஆகவே அகதி உரிமை என்று சொல்லப்படுகிற போது உங்கள் நாட்டிலே உங்களுக்கு ஒரு இடத்திலே இருக்க முடியாவிட்டால் இன்னொரு இடத்திலே இருக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. ஆகவே தமிழர்கள் முன்னர் மாதிரி அகதி உரிமை பதியலாம், யாரும் பதியலாம். ஆனால் வெற்றி கொள்வது சற்று கடினமாக இருக்கிறது. அப்படியான நிலையிலே இப்படியாக வர்றவர்களே அகதிகளை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த நாட்டினுடைய இன்றைய நிலைப்பாடு ஒன்று. ரெண்டாவது, உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற அகதிகள் என்று பார்க்கப்படுகிற போது அந்த அகதிகளிலே உதாரணமாக சொல்ல போனால் சுமார் 25 மில்லியனில் இருந்து ஒரு 30 மில்லியனுக்குள்ளே அவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகள் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், தாங்கள் அகதி உரிமை திரும்பி போக முடியாது. அப்போ அகதி உரிமை சொல்லி திரும்பி போக முடியாது என்று இன்றைக்கு இலங்கையிலிருந்து போன ஒருவர் சொல்லிக்கொள்வது மிக கடினம். சிலருக்கு கிடைக்கிறது, ஆனால் பலருக்கு கிட்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்ததாக இப்பொழுது அவர்கள் ஆரம்பத்திலேயே உங்களுடைய கதையை கேட்கிறார்கள். முன்னர் நீங்கள் உள்ளுக்கு வந்து படிப்படியாக எனக்கு அங்கே பிரச்சனை இருந்தது, இங்கே பிரச்சனை இருந்தது என்று அப்படி சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் சொல்லிக்கொள்ளுகிற அடிப்படை விஷயத்தை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். ஆகவே அகதி உரிமை பெற்றுக்கொள்வதிலே குறிப்பாக ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் தாராள மனப்பான்மை கொண்டிருந்தாலும் இப்பொழுது பல கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். அதாவது நீங்கள் அகதி என்பதை நிரூபித்து கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவதாக, நீங்கள் அகதிகளாக வந்து அதிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாவிட்டால் மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அப்படியாக அது இழுபட்டு போய் கடைசியிலே திருப்பி அனுப்பி கொள்வதாயிருந்தால் அவருக்கு திருப்பி அனுப்பி அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். சில நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்களுக்கு உயிர் ஆபத்து இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் மனித உரிமை சாசனத்தின் கீழே அதை கேட்கிறார்கள், ஏனையா திருப்பி அனுப்பினீர்கள், அனுப்பப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தானே என்று. எதுங்கப்பாராக இருந்து கொண்டாலும் இப்போ ஒருவர் ஐரோப்பாவில் அகதி உரிமை கோரி நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீட்டிலே நிராகரிக்கப்பட்டால் அவர் கனடாவிலே வந்து கேட்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே மேல்முறையீடு செய்து அதுக்கு முடிவு வர முந்தி இங்கே வந்து கேட்கலாம். ஆகவே நீங்கள் ஒரு நாட்டில் அகதியாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கனடா ஆய்வு செய்து வழங்கக்கூடியவர்களுக்கு அதை வழங்கிக் கொள்ளுகிறது. வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆமையா, கனடாவுக்கு உள்வாங்கப்படுவதற்கான நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த வகையில கனடாவில் உள்வாங்கப்பட வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விதிமுறைகள் வேண்டும் ஐயா? உதாரணமாக உல்லாச பிரயாணம். இப்பொழுது இலங்கையிலிருந்து கூட கணிசமான தமிழர்கள் இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். உல்லாச பிரயாணம் என்று சொல்லப்படுகிற போது நீங்கள் கனடாவிற்கு வந்து 6 மாதம், இதிலே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆக்களில் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் 10 வருஷ விசா. சரியோ, 10 வருஷ விசா என்ற கருத்து சிலர் நிற்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து 10 வருஷம் இருக்கலாம் என்பது அல்ல.
அந்த 10 வருஷத்துக்குள்ளே 6 மாதம் நீங்கள் இருந்துவிட்டு போகலாம், அல்லது இன்னொரு 6 மாதத்தை நீடித்து கொள்ளலாம். சரி, அப்படியாக நீங்கள் இருக்கிற போது 10 வருஷத்திலே திருப்பி விசா எடுக்க முடியாவிட்டாலும், எடுக்க தேவையில்லை என்றாலும், நீங்கள் அது வந்து போகிறதுக்கான சில தகமைகள் இருக்கிறது. அப்போ உல்லாச பிரயாணம் என்று நீங்கள் வர்றதென்றால் அவர்கள் முதல் யோசிப்பார்கள், இவர் ஏன் கனடாவின் அழகை பார்க்கவா, கனடாவின் வளர்ச்சியை பார்க்கவா, மக்களை பார்க்கவா என்ற ஒரு கேள்வி. அந்த உல்லாச பிரயாணம் பல பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று கனடாவை வந்து பார்ப்பது, அல்லது கனடாவில் உள்ள உறவினர்களை பார்த்து கொள்வது, சொந்த பந்தங்களை பார்த்து கொள்வது, அல்லது நண்பர்கள் அல்லது திருமணம் போன்ற விஷயங்களுக்கு வருவதாக இருக்கிறது. அப்படியான வகையில் இவர்களுக்கு சில இலங்கையிலிருந்து வந்தவர்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணார்கள். 10 வருட விசா, மல்டிபிள் விசா என்றாலும் 10 வருஷம் தொடர்ந்து இருக்க முடியாது, 6 மாதம் இருக்கலாம். ஒவ்வொரு நாடும் அப்படி இருக்கிறது. ஒரு சில நாடுகளில் 30 நாட்கள், சில நாடுகளில் 3 மாதம். அதாவதுலே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அப்படி. அப்போ 10 வருஷத்துக்குள்ளே இவர்கள் 6 மாதம் இருந்து இன்னொரு 6 மாதத்துக்கு நீடிக்கலாம். இல்லை என்றால் அவர் போய் திரும்பி வர வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கப்படுகிற போது உல்லாச பிரயாணம் என்கிற போது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை வெளியிட்டாக கொடுக்க வேணும். இப்போ உதாரணமாக சிவனொளி பாதமலையை எட்டி பாராதவர் கனடாவுக்கு வந்து சிஎன்டவரை பார்க்க போகிறோன்ட்டு அறையாக நம்புவான். விளங்குதா? நீங்கள் கொடுக்குற அந்த காரணம் பொருத்தமானதாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அங்கே வந்து காசை செலவழிப்பதற்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா, அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் அந்த பொறுப்பு ஏற்கிறார்களா? அப்போ உதாரணமாக உங்களுடைய உற்றார் உறவினர் இருக்கிறார்கள், அவர் சொல்கிறார்கள், இன்னார் வந்தால் என்னிடம் இவ்வளவு காசு இருக்குது, நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன் என்று. அப்போ அப்படியாக வர்றது தான் சுகம். ஏனென்றால் இலங்கையிலிருந்து கோடிக்கணக்கான காசை வைத்து வருவதற்கு யாரும் தயாராக பெருமளவில்லை என்றது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உல்லாச பிரயாணத்தில் வந்தால் வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, நீங்கள் வந்து வாழ்ந்து இருந்துட்டு போகக்கூடியது ஒன்றாக இருக்கும். மூன்றாவது முக்கியமானதாக மருத்துவ சேவை. உதாரணமாக சொல்லப்போனால் இப்படித்தான் ஒருவர் வந்து அவருக்கு திடீரென்று மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து $80,000 கிட்ட செலவானது. அங்கே கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஒரு காப்புறுதியை போட்டு வரலாம், ஒரு இன்சூரன்ஸை போட்டு வரலாம். அந்த இன்சூரன்ஸும் கட்டுப்பட்ட விடயங்களில் தான் உங்களுக்கு தருவார்கள். ஆனால் பொதுவாக இந்த உல்லாச பிரயாணம் என்ற போது சிலர் தங்கள் பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று வருவார்கள், சிலர் திருமணத்துக்கு வருவார்கள். ஆகவே தான் அந்த உல்லாச பிரயாணம் என்கிற போது நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்துக்காக வருவது. இந்த உல்லாச பிரயாணத்தில் குடும்பத்தை பார்க்க வரலாம், திருமணத்துக்கு வரலாம், பிள்ளை பேர் பார்க்க வரலாம். அப்படியானவர்கள் இன்னொரு பக்கமாக வருகிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் 6 மாதம், இன்னொரு 6 மாதம் கூட்டி கொடுக்கலாம். அப்புறம் அவர்கள் போய் திரும்பி வருகிறது என்பது தான் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் குளறுபடி செய்கிறார்கள். உல்லாச பிரயாணம் என்று வந்து அதுவும் இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு வந்து அகதிகளாக கோருகிற போது அவர்கள் சொன்னது ஒன்று செய்வதொன்று. அப்போ கூப்பிடுகிறவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு இன்னொருவரை கூப்பிடுகிற போது இது வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கும். நீங்கள் ஆக்களை வச்சு விளையாட்டு செய்கிறீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடாகும். நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உல்லாச பிரயாணத்துக்காக வந்து இந்த குடும்பத்தில் பிள்ளை பெற்று பார்த்தல் அல்லது பழகுதல், போதல், திருமணம், சாமர்த்திய சடங்கு என்பது ஒன்று. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கப்படுகிற போது கனடாவுக்கு வருகை தருகிறவர்களை பொறுத்தமட்டிலே கனடாவுக்கு வருகை தருகிறவர்கள் படிக்கிறதுக்காக வருகிறவர்கள். அதில் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால் 2023ஆம் ஆண்டை விட 24ஆம் ஆண்டு 35% புதிதாக வருகிற குடிவரவாளர் இப்படியான குடிவரவாளர்கள் தொகை குறைக்கப்பட்டது. அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டும் இந்த மாணவர்களுடைய நிலைப்பாட்டில் சில தகமைகளை கொண்டு வந்து குறைக்க இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால் மாணவர் என்றால் 2 விதமாக பார்க்கலாம். கனேடிய மாணவர்கள் பல்கலைக்கழகம் கல்லூரிகளிலே கட்டுகிற கட்டணம் இலங்கை மாதிரி இலவசம் அல்ல. நான் உதாரணமாக ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து பேராதனை பல்கலைக்கழகம் வரைக்கும் 5% கட்டவில்லை. கனடாவிலே காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்கள் கனேடியர்களும் காசு கட்ட வேண்டும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் வெளிநாட்டு மாணவர்கள் என்பது கிட்டத்தட்ட 2 மடங்காக கட்ட வேண்டும். ஒரு கனேடியன் ஒரு இடத்திலே ஒரு காலேஜில் படிக்க 9,000 செலவென்றால் வெளிநாட்டவர் அதே இடத்துல இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வர்றவர்கள் 11,000 அதுக்கு மேலும் கீழுமாக கட்ட வேண்டியதாக இருக்கிறது. சரி, அதனாலே கனடாவுக்கு ஒரு வருவாய் வருகிறது. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை இப்போ தான் கட்டுப்படுத்துகிறார்.
குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் இன்னும் சில கட்டுப்பாடுகள் வருகிறது. முன்னர் அதை விரும்பி கொண்டார்கள். காரணம், இளம் வயதில் வாரார்கள், இளம் வயதில் வந்து படிக்கிறார்கள், படிக்கிற போது வேலை செய்கிறார்கள். அப்போ இவர்களை வைத்துக்கொண்டால் மனிதவள தட்டுப்பாட்டை தீர்த்து கொள்ள இலகுவாக இருக்கும் என்று செய்தார்கள். ஆனால் பெருந்தொகையாக வந்திருக்கிறார்களே இந்த மாணவர்கள், அதனாலே சில தட்டுப்பாடு. சாதாரணமாக சொல்கிறார்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்ததாலே நாங்கள் வீட்டு வாடகை கூடிக்கொண்டு போகிறது என்ற ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ அரசியல்வாதிகள் அவர்களையும் கவனிக்க வேண்டாம், அவர்களுடைய வாக்கும் இருக்கிறது. ரெண்டாவதாக பார்க்கப்படுகிற போது ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றவர்கள் சிலர் என்ன செய்தார்கள், படிக்காமல் முழு நேரம் வேலை செய்து போகிறார்கள். அப்போ அதனாலே அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது என்பதும் அதிகரித்து கொண்டு வருகிறது. மூன்றாவதாக இப்போ பார்க்குறார்கள், ஸ்டூடெண்ட் விசாவில் கணவன் வந்தால் மனைவி வேலை செய்யலாமன்ட்டு. மனைவி வந்து சும்மா அங்கேயும் இங்கேயும் வேலை செய்யக்கூடாது, எங்கெங்கே ஆள் தட்டுப்பாடு இருக்குதோ அதிலே அவர் வேலை செய்யக்கூடியதான்றதை பார்க்குறார்கள். அது ஒன்று. அடுத்ததாக ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றவர்களை பொறுத்த ஆங்கில அல்லது பிரெஞ்சு மொழி தகமை இப்பொழுது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. IELT என்று இருக்கிறது. நான் கொழும்பிலே பார்த்தேன், சில இடங்களில் IELT இன்ஸ்டிடியூஷன் கூட இருக்கிறது. குறிப்பாக 6.5, சில இடங்களில் 6.6 பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த மொழி தகமை இப்பொழுது முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது இருந்தால்தான் அதற்கப்பாலே போகலாம். அடுத்தது இந்த போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் என்று சொல்வது, இந்த காலேஜஸ், யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் அங்கே கண்டாபடி ஒரு காலேஜில் படிக்கிறது இருந்தால் GC அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணினா தான் ஹை ஸ்கூல் கம்ப்ளீட்டட் என்று பார்க்கப்படும். அப்போ இந்த பிள்ளை என்ன GC O லெவல் படித்து ஏதோ காலேஜில் படிக்கிறேன் என்று சொன்னால் அங்கே அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தெரியாது. என்றால் ஹை ஸ்கூல் படிப்பு தான் ஒரு மனிதனை முழுமையாக்குறது. கல்வி என்பது தனியாக அறிவு அல்ல. இப்பொழுதெல்லாம் IT என்று சொல்லப்படுகிறது. அறிவை விட ஆற்றல் வருகிறது. இந்த ரெண்டோடு மூன்றாவது ஒரு மோராலிட்டி, ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கி கொள்வதும் கல்வியினுடைய இந்த மூன்றும் கல்விக்கு முக்கியம். அப்படியான ரீதியில் தான் மாணவர்களாக பெறார்கள் என்று சொல்லப்படுவது. அவர்கள் முதிய எங்கும் வேலை செய்யலாம் என்று, இப்பொழுது குறிக்கப்பட்ட துறைகளில் தான் வேலை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த மாணவர்கள் கற்று முடிஞ்ச பிறகு விட்டுட்டு போகலாம், அல்லது அங்கே வேலை எடுத்து 3 வருஷத்திலே 1 வருஷம் அந்த துறையில் இவர்கள் என்னத்தில் பாண்டித்தியம் பெற்றார்களோ அந்த துறையில் வேலை செய்தால் அவர்கள் நிரந்தரமாக அங்கே வாழலாம். ஆகவே இந்த மாதம் தொட்டு பொதுவாக பார்க்கப்படுகிற போது வெளிநாட்டு மாணவர் வருகை வெகுவாக குறைக்கப்படுகிறது. 2023 விட 24 நான் சொன்ன மாதிரி நிறைய குறைக்கப்பட்டது. அடுத்த வருடமும் குறைக்க இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அதை விட இந்த கல்வி அங்கே ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ இலங்கை மாதிரி யூனிட்ரி கவர்மெண்ட் இல்லை. யூனிட்ரி கவர்மெண்ட்டாக ஒரு அரசாங்கம், அங்கே ஃபெடரல். உதாரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலமும் ஒன்டாரியோ மாநிலமும் இன்னும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது. படித்து வேலை செய்கிறவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த குடிவரவிலே சுமார் 55% 65% இப்படியாக மனிதவள தட்டுப்பாடு உள்ள இடங்களிலே வேலை செய்வதற்காக ஆட்களை கொண்டு வரலாம் என்று இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அது எப்படி அணுகிறது என்பது தான் முக்கியம். ஆகவே இந்த வகையிலே மொழி தகமை IELT இருக்க வேண்டும், தொழிற்திறன் இருக்க வேண்டும், அதற்கு உள்நாட்டில் ஒரு தட்டுப்பாடு இருக்க வேண்டும். அடுத்தது அந்த கம்பெனி, உதாரணமாக சாதாரண கம்பெனிகள் எடுத்துக்கொண்டால் அவை சரியான வருமானத்தை காட்டுவதில்லை அரசாங்கத்திற்கு. அப்போ வருமானத்தை காட்டாட்டால் அவர்கள் இன்னொரு ஆளை கொண்டு வாண்டு சொல்ல இயலாது. அது பொதுவாக தமிழர்கள் மட்டுமல்ல, பல நாட்டை சார்ந்தவர்கள், சில ஐரோப்பிய நாட்டை சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள், அப்படியும் இப்படியுமாக ஆக்களை வைத்து கொள்வார்கள். வருமான வரி காட்டப்படுவார். அந்த வருமான வரி என்பது ஒரு வேத வாக்காங்க. நீங்கள் எவ்வளவு தான் கதைச்சாலும் இன்கம் டேக்ஸில் என்ன ஃபைல் பண்ணியிருக்கிறீர்கள் என்றதை பார்ப்பார்கள். அப்போ கையில் காசை கொடுத்து வேலைக்கு ஆக்கலாமத்தினா அவற்றை இன்கம் காணாமல் இருக்கா, பெரிய கம்பெனியாக இருக்கலாம். அப்படியான வகையில் வேலைக்கு வருவதற்கு ஆங்கில மொழி அல்ல பிரெஞ்சு மொழி, ரெண்டாவது வேலை தகமை, வேலை எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனையும் சேர்ந்து அந்த கம்பெனி காசு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ சில விளம் கொண்ட ஒரு சொந்தக்காராக்கள் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி இருக்க வருமான வரியில் பெருசாக காட்டாட்டா உங்களை கூப்பிடையில அது வேலைக்கு. ஆகவே இந்த வேலையை அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் எந்தெந்த துறையில் எப்போ ஆட்கள் தேவையோ அவர்களை மட்டும்தான் கூப்பிடலாம் என்றது. இந்த ஓப்பன் ஒர்க் பர்மிட் விசான்றது இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டது ஒன்றாக இருக்கின்றது. இப்போ இந்த கணவன் மனைவி திருமணம் என்று சொல்லப்படுகிற போது அங்கே இந்த வேலை போன்றது கவனிக்கப்படுவதில்லை.
உதாரணமாக சொல்ல போனால் அங்கே உள்ளவர் வெளிநாட்டில் வந்து ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் சில தகமைகள் இருக்கிறது. அவரை பொறுத்தமட்டில் அவர் வந்து முந்தி திருமணம் செய்த ஒருவரை கூப்பிட்டால் அவர் டிவோர்ஸ் பண்ணி போட்டு அடுத்த மாதம் இன்னொரு ஆளை வெளியிலேருந்து கூப்பிடுறாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு தான் அவர் இன்னொரு ஆளை கூப்பிடலாம். அதே மாதிரி திருமணம் செய்து வந்தவர் டிவோர்ஸ் பண்ணி போட்டு நான் இன்னொரு ஆளை கூப்பிடுவேன், குறைந்தபட்சம் 5 வருஷம் வெளியில் திருமணம் செய்யலாம், டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் வெளிநாட்டில் இது கூப்பிடுறதுலே அந்த பிரச்சனை வேறு இருக்கிறது. அடுத்ததாக சிலர் இந்த திருமணத்தை அவர்கள் தங்கள் வேறு லாபத்துக்காக செய்வதனாலே இது உண்மையான திருமணமா என்பதை அவர்கள் அது ஒரு ஒப்ஜெக்டிவாக இல்லாமல் சப்ஜெக்டிவாக பார்க்கிறார்கள். அதாவது அந்த திருமணம் உண்மையாக இருக்கா அல்லது சும்மா 2 இடத்துல 4 படத்தை எடுத்து போட்டதான்னு பார்ப்பார்கள். அப்படியாக இருந்தால் சிலருக்கு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த திருமணம் ஒழுங்காக இல்லை, இது ஏதோ ஒரு போலித்தனமாக இருக்கிறது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்படியாக இருக்கிற போது அந்த திருமணம் செய்தவரும் முந்தி திருமணம் செய்து டிவோர்ஸ் எடுத்து கொஞ்சம் காலம் இருக்க வேணும். அவர் வந்து அரசாங்க நிதியுதவி பெற்றவராக இருக்கக்கூடாது. அவரால் இவரை பராமரிக்கக்கூடிய காசு இவ்வளவுதான் இருக்க வேணும் என்று இல்லை. வருஷம் இந்த ஸ்போன்சர் சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஒரு அட்டவணை போடுவார்கள். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு இந்த இன்ஃப்ளேஷனை மையமாக கொண்டு 23ஆம் ஆண்டை விட இவ்வளவு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தால் இவ்வளவு காசு அவருக்கு வேணும், அதோடு இது வேணுமென்றதை அவர்கள் பார்க்குறார். அடுத்தது குற்றவியல். இவர் ஏதாவது குற்றவியலில் இங்கே ஈடுபட்டிருந்தால் அது முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த குடும்ப இணைவில் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அடுத்ததாக இந்த பெற்றோர் வருகை என்றதை இப்போ சரியாக குறைச்சி போட்டார்கள். அதாவது பெற்றோரை நிரந்தரமாக நீங்கள் கொண்டு வர முடியாது என்கிறார். அடுத்ததாக நீங்கள் கனடாவுக்கு உல்லாச பிரயாணத்தில் வர்றதோடு குடும்பத்தோடு வர்றதோடு தற்காலிக வேலை என்று சொல்லப்படுகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் ஒப்பீனியன் எடுத்து தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் கனடாவில் ரிசர்ச் படிப்புக்கு வரலாம், மாணவர்களாக வரலாம். கதவுகள் எதுவும் பூட்டப்படவில்லை. நான் இலங்கைக்கு வந்தபோது பார்த்தேன், சொல்கிறேன், ஐயோ கனடாவில் கதவு பூட்டப்பட்டிருக்காமல். குடிவரவு கதவுகள் அனைத்தும் திறந்திருக்கிறது. ஆனால் நுழைகிறவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கலாம். முகவர் நிலையங்களுக்கு அதிகளவான பணத்தை கொடுத்து கனடா போகலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து காணப்படுது. ஐயா, இதை பற்றிய உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். பிரசன்யா, உங்களுக்கு ஒரு வகுப்பறை மாதிரி ஒரு படம் பார்க்க சொல்லுகிறேன். நீங்கள் தயவு செய்து வீட்டை போய் வெற்றி கொடி கட்டு என்ற படத்தை பாருங்கள். அருமையான படம். இந்த மிடில் ஈஸ்டிலே அங்கே விலை வாங்கித்தாரன், இங்கே விலை வாங்கி தாங்கிறேன் ஒன்று ஒரு பெரிய கம்பெனி. அது நான் கனடாவில் சில இடங்கள் எப்படியாக நடந்திருக்கு. வடிவான ஃபர்னிச்சரை போடுறது, லேப்டாப்பை வச்சிருக்கிறது. அப்போ ஜனங்கள் வந்த உடனே நகை நட்டு எல்லாத்தையும் விற்று கொடுத்தா கடைசியாக காசை வாங்கிட்டு அவங்கள ஓடிட்டாங்க. அந்த வெற்றி கொடி கட்டு என்று சொல்லப்படுகிற அந்த படம் உண்மையான நிலையை வடிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த வகையில் இது கனடாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகங்களிலே இந்த ஏமாற்று வித்தை நடைபெறுகிறது. இதை பற்றி நான் கனடா பற்றி சொல்வதற்கு முன்னர் 1973ஆம் ஆண்டு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கும் மேற்கத்திய தேசத்துக்கும் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று பெட்ரோல் ப்ரொடக்ஷனை குறைச்சி வெளியேற்றினார். அப்போ நிறைய பேர் மத்திய கிழக்கு போனார்கள். நான் 1970ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போகிற போது ஃப்ளைட்டில் கோட் டை கட்டி தான் போனோம். மத்திய கிழக்குக்கு பிறகு ஜீன்ஸோடு போகிறதெல்லாம் வந்தது. அப்படியாக இருக்கிற போது அந்த படத்தில் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் அந்த காலகட்டத்திலே காசை கட்டி பெஞ்சாதி பிள்ளைகளுக்கு சேர்த்த பணம் தாலி கொடியை விற்று போய் கடைசியாக ஏமாந்து போனார். அது தனியாக இலங்கையில் மட்டுமல்ல, பல நாடுகளிலே இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற போது வளர்ச்சி அடைந்த கனடா போன்ற நாடுகளிலேயும் சிலர் அப்படி செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் மிக கவனமாக சாவதானமாக இருந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒன்று ஆகும். இரண்டாவதாக, நீங்கள் ஒழுங்காக அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு பலருடைய அனுசரணை தேவையில்லை ஒன்று. இரண்டாவதாக, பெரும்பாலும் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பின்கதவாலே வந்து கொள்வது மிக குறைவு. முன்கதவாலேயே எல்லாம் வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மூன்றாவதாக சொல்லப்படுகிற போது, இப்படி இந்த ஏஜென்ட்ஸ் மேலே நான் எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஒழுங்காக செய்து ஒழுங்காக பணம் சம்பாதிக்கிற பல ஏஜென்ட்ஸ் மேலே இருக்கிறார்கள்.
ஆகவே ஒட்டு மொத்தமாக ஏஜென்சி பிளவிடுகிறது இல்லை, ஏஜென்சி ரெண்டு பக்கத்தையும் இணைத்து கொள்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. தொழில் அதிபர்களுக்கு தெரியாது எங்கே ஆக்கள் இருக்கிறாங்க. சில தொழில் நிறுவனங்கள் இந்த ஏஜென்சியை நாடுகிறார்கள். அந்த மற்றது வாய்ப்பு பெற முடியாதவர்கள் எப்படி பெறுவதென்றதுக்கு உதவியாக இருக்கிறது என்ற வகையிலே இப்பொழுது பொதுவாக பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே காசை வாங்கி ஏமாத்துகிறார். நான் சொன்ன அந்த வெற்றி கொடி காட்டுகின்ற படத்தில் இப்படித்தான் ஒரு பெரிய ஏஜென்ட்ஸ் போட்டு எல்லாத்தையும் காசை வாங்கினா பறந்துட்டார். இதே மாதிரி கனடாவில் கூட இப்படி ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி தரோம்னு சொல்லி எனக்கு தெரியும். அவங்களுடைய இனத்தை சார்ந்த ஒருவர் $25,000 கொடுத்து போய் ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு போய் பார்த்தா அந்த இடத்திலே அந்த கம்பெனியே காணையில் ஃபர்னிச்சர்ஸோடு ஓடிவிட்டார்கள். ஆகவே இந்த போலித்தனம் என்பது நிறைய இருக்கிறது. இப்படியான குழப்படிகள் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஏஜென்சியை நம்புவதற்கு முன்னர் அவர்களுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்து கனடா விஷயம் தெரிஞ்சவர் அல்லது வேறு நாடு தெரிஞ்சவரோட தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் தொடர்பு கொண்டு பார்த்த பிறகுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. தவிர அதில் நீங்கள் வாய்ப்பு இழக்கிறீர்கள், பணத்தை இழக்கிறீர்கள், ஏமாற்றப்படுகிறீர்கள். அதற்கு அப்பாலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட வருகிறது. அதுக்காக நான் எல்லா ஏஜென்ட்ஸும் அப்படி ஏமாத்துறாருன்னு இல்லை. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் நான் நைஜீரியாவில் வேலை செய்கிற போது ஒரு அன்பர் நூற்றுக்கணக்கான படித்தவர்களை ஓயோ ஸ்டேட் என்ற இயருக்கு ஒரு தனிநபர் ஆக்களை கூப்பிட்டார். 5 காசு வாங்கல. அப்படி நல்லவர்களும் இருக்கிறார்கள், இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஏஜென்சிகிட்ட போகிற போது மிக சாவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சில வேளை உங்களுக்கு அட்மிஷன் எடுத்து தருவார்கள். அங்கே வந்து அட்மிஷன் ஜனவரி to டிசம்பர் அல்ல, அங்கே செப்டம்பர் அல்லது அந்த பிப்ரவரியில் வரும். இவர்கள் வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு கடைசியாக பார்த்து இப்போ அண்மையிலே ஒருவரை சந்தித்தேன். அவருக்கு இந்த பிப்ரவரிக்கு நடக்க வேண்டிய கோர்ஸுக்கு இன்னும் கூப்பிடையில்லை, காசை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ நவம்பர். அப்போ என்ன நடக்குது என்றால் தெரியாத ஒரு நிலைப்பாடு. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்மணி, 29 வயது பெண்மணி, இலங்கைக்கு விஜயம் செய்து ஏர்போர்ட்டில் வர்ற போது ஒரு சொன்னார், நீ உன்ற பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் $10,000 தாரேன். நல்ல காலம் எனக்கு தெரிஞ்சபடியே ஃபோன் பண்ணி கேட்டான். நான் சொன்னேன், கவனம், இதை வச்சு அவர்கள் வேறு ஆக்களை கடத்துகிறார்கள். இது நடந்திருக்கிறது. அப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் சாவதானமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த பிள்ளைகிட்ட $10,000 கேட்டிருக்கு. என்னதுக்கு? தனியாக இன்ஃபர்மேஷனை தான். இப்போ நீங்கள் இந்த நவீன யுகத்தில் குறிப்பாக இப்போ பாருங்கள், உதாரணமாக சொல்ல போனால் இந்த செல்ஃபோனில் வச்சு உங்களுடைய அப்பா அம்மா நீங்கள் எங்கே போகிறீர்கள், எங்கே வாரியல், எங்கே செய்கிறீர்கள் கண்டுபிடிக்கலாம். அது சர்வ சாதாரணம், ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. ஆகவே உங்களுடைய ஆவணங்களை மிக பக்குவமாக ரகசியமாக வச்சுக்கொள்ளுங்கள். கண்ட நின்றவர்களுக்கு கேட்டவர்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீர்கள். ஆகவே தான் இந்த முகவர்கள் விடயம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் எதென்றாலும் நேரடியாக அந்த கம்பெனியோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு முகவர்கள் நிச்சயமாக வழிகாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. இருந்தாலும் ஆர் உண்மையானவர், ஆர் உண்மையற்றவர் என்ற நிலைப்பாடு. அதே மாதிரி நான் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். ஐரோப்பாவிலே அகதிகிரிமை கூறுற போது தாங்கள் இந்த தமிழ் அமைப்புகளோடு தொடர்புடையது என்று சொல்லி அவர்கள் சிட்டிசன் எடுத்து போட்டார்கள். நான் உதாரணமாக 2 பிள்ளைகளை தெரியும். கனடியன் குடியுரிமை, பிரெஞ்சு குடியுரிமை, பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர்கள் வரையலாம் போயிட்டு. அப்போ இந்த நுணுக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு தொடர்கதை. அவள் ஒரு தொடர்கதை என்று ஒன்று வந்த மாதிரி இது ஒரு தொடர்கதை. மற்றது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமாக பார்க்கப்படுது. ஆகவே இப்போ ஆவணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. நீங்கள் நேரத்துக்கு அதிகமானவர்களை நான் பார்க்குறேன், ஒழுங்காக இருக்காது. சிலர் நேரர்கள் ஏதோ வானத்தில் அந்த நேரம் ஒவ்வொரு கதையை சொல்லி போட்டு போகிறார்கள். இவர்கள் மறக்கிறார்கள், ஆனால் கணனி மறப்பதில்லை. ஆகவே தான் மற்ற நீங்கள் ஏஜென்சிக்கு கொடுத்தா அதை இன்னொரு ஆளுக்கு அவர்கள் பாவிக்கலாம். அல்லது அவர்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக எழுதுவார்கள். உங்களுக்கு ஐயோ நான் கனடாக போனால் போதும் என்று ஃப்ளைட் ஏறுவியார். அவர் என்ன எழுதினார் என்று உங்களுக்கு தெரியாது. விளங்குதான். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து நல்ல பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்
கனடாவை சேர்ந்த சமூக சேவையாளர் திரு சாமி அப்பாத்துரை அவர்களுக்கு இந்த இடத்தில் ஆதவன் குழுவினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.